Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன். ஒரு அரை கப்பு பாலில் ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல நான் இன்றைக்கி ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1/4 கப் தேங்காய், அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மில்க் அண்ட் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா அவல் நல்லா ஊறி வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். கையில் நெய் எதுவும் கூட அப்ளை பண்ண வேணாம், நல்லாவே அழகாக உருண்டை பிடிக்க வரும். இப்போ நம்மளோட அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி, நீங்கள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து கூட ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெள்ளை அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்ல தண்ணியில் 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் சீக்கிரமே வெந்துடும், அப்படியே 5 மினிட்ஸ் மூடினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தான் தேவைப்படும். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவல் ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸி செய்கிறதும், ப்ளஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்ரீ ஜெயந்திக்கு நம்ம அவல் ரெசிபீஸ் எது வேணாலும் பண்ணலாம். சிம்பிளாக இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதில் நீங்கள் எது வேணாலும் சிம்பிளாக பண்ணி கொண்டாடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காயை நெய்யில் பொரிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பாகை திருப்பி ஆட் பண்ணி ஒரு கெட்டிப்பாக வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. பாகெல்லாம் எதுவும் வைக்கிறதுக்கு தேவையில்லை, சும்மா கெட்டிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கெட்டி ஆகிடுச்சு. அதில் 1 பிஞ்ச் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு அவலில் பாகை ஊற்றி கிளறிக்கலாம். நீங்கள் வெள்ளை தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் தளன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அவல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கெட்டியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி பொலன்னு ஆகிடும். இப்போ நம்மளோட சுவையான வெள்ளை அவல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி தயிர் அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெட்டி அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவலை நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு 2 தடவை க்ளீன் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஒயிட் கலராக இருக்கும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா தாளிச்சுக்கோங்க. வெரி சிம்பிள் ரெசிபி இது. இப்போ அந்த அவலில் நமக்கு தேவையான அளவுக்கு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு அவலும் பிடிக்கும், தயிரும் பிடிக்கும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு. இப்போ நம்ம தாளித்ததையும் அதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளோட டேஸ்டியான தயிர் அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அலங்காரத்துக்கு மேலே நான் பொமக்ரனேட் போட்டிருக்கேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளத்தை இப்போலாம் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியல, அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், திராட்சை 3 இதில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே சேம் நெய்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலராக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு போடுறதுனால சீக்கிரம் குழையாமல் நல்லாயிருக்கும் பாயசம். இப்போ நம்மளோட அவலை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 பதம் வெந்துடுச்சு. இதில் ஒரு 1 கப் பாலை ஆட் பண்ணிடலாம். பாலில் ஃபுல்லாகவே நல்லா அவல் வேகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு நல்லா அவலும் வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணியை ஆற வச்சு வச்சுருக்கிறதுனால இதில் ஊற்றினோம்னா பால் திரியாமல் இருக்கும். இல்லைன்னா சூடாக நீங்கள் இப்போ பாகு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறத ஊற்றினீங்கன்னா திரியறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் வெள்ளை தண்ணியை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பாயசம் திரியாமல் இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு அவங்களுக்காக தான் நான் இதை பாயிண்ட்டை சொல்கிறேன். இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் ஆட் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி. இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.